بسم الله الرحمن الرحيم رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ودخلوها بالسلام ذلك يوم الخلود அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிருடன் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. ரமலானுடைய புனிதமான நாட்களில் பிந்திய 10 ஒற்றைப்படையாக இரவில் நாம் சந்திக்கிற இரண்டாவது ஒற்றைப்படை இரவு நேரங்களில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வணக்கம் செய்து கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இரவு நேர வணக்கங்களை பகல் நேர வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜகாத் சதகாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் ஆஃபியத்தோடு வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீடித்த ஆயுளை அல்லாஹ் பாக்கியமாக அமல் செய்கிற நசீபுடன் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைபி வஜாஅ பிகல்பின் முனீப், சொர்க்கவாசிகளுக்கு இருக்க வேண்டிய 2 பண்புகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது, மறைவான கட்டங்களிலேயும் அவர்கள் அல்லாஹுவை பயப்படுவார்கள், பரிசுத்தமான இதயத்தோடு அல்லாஹுவிடத்தில் வருவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதய சுத்தியோடு பரிசுத்த தன்மையோடு செய்ய வேண்டும். அந்த அமல்கள் தான் சொர்க்கவாசிகளுக்கான அமல் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இன்று குடும்பத்திலிருந்து நம்முடைய பேச்சுகளிலிருந்து சமூகம், அரசியல் எல்லா விஷயங்களிலேயும் பகட்டுத்தன்மையும் இரட்டை வேடமும் கலந்து போயிருக்கிறது. எந்த ஒரு வார்த்தையிலேயும் எந்த ஒரு செயல்களிலேயும் இஹ்லாஸ் என்ற தூய்மையான இதய பரிசுத்தத்தோடு அல்லாஹ்வுக்காக அதை செய்கிற இந்த நிலை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது. அமல்களில் இஹ்லாஸுங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய பாரதூரமான பெரிய அமல்களை செய்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. செய்யப்படுகிற அமல்களை விட அந்த அமல்களில் எவ்வளவு தூரம் இதய பரிசுத்தம் இருக்கிறது, இஹ்லாஸா எப்படி செய்கிறாருங்கிறத அல்லாஹு தஆலா பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, முதலாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற 3 பேர்கள், மகத்தான போராளி ஒருவர், மிகச்சிறந்த காரி ஒருவர், மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர். இவர்கள் எல்லாம் அமல் செய்யாதவர்கள் அல்ல, அமல் செய்தவர்கள். இந்த தீனுக்காக போராடி உயிரை கொடுத்த போராளி, அழகாக கிராமத்து ஓதிய காரி, அள்ளி அள்ளி கொடுத்த மிகச்சிறந்த கொடைவல்லல். இந்த 3 பேர்களும் அமல் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் இவர்கள் நரகவாசிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். காரணம், நீங்கள் போராடினீர்கள் உங்களை போராளி என்ற பெயருக்காக, நீங்க ஓதினீர்கள் மக்கள் ரசிப்பதற்காக, நீங்க கொடுத்தீங்க மக்கள் கொடைவல்லல்ங்கிற பெயருக்காக. இந்த 3 அமல்களிலேயும் உங்களுடைய இதய சுத்தம் கெட்டு போய்விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அமல்கள் பெருசா செய்யறது முக்கியம் அல்ல. அஹ்லிஸ் அமலக வ இன் கான அமலுக கலீல். முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க, முஆதே, அமல் சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை, அதை இஹ்லாஸா இதய சுத்தியோடு செஞ்சு பாருங்க, பரிசுத்தமா செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வுக்காக ஒரு சின்ன அமலை செஞ்சாலும் அவர் பார்க்கிறார், இவர் பார்க்கிறார், அவருக்காக இவருக்காக, அவர் முகத்தாட்சணைக்காக இவர் ஏதாவது நினைப்பாரோ, அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ, இப்படியெல்லாம் பார்த்து 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 இராஊன கலீலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இது நயவஞ்சகர்களின் குணம் என்று அல்லாஹ் சொல்றான். அமல்கள்ல ரொம்ப பெரிய சுத்தத்தோடு செய்யணும், இஹ்லாஸோடு செய்யணும், ரப்புக்காகங்கிற அந்த உணர்வோடு செய்யணும். இந்த நிலையை தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். பல நேரங்கள்ல நாம் அமல் செய்யாவிட்டாலும் கூட நம்மளுடைய இதயங்களில் அப்படி அமல் செய்யணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா, அந்த ஆசைக்காக அதுல உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா அல்லாஹ் அமல் செய்த கூலியை கொடுக்கிறான். ஹஜ்ரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, இந்த வருஷம் என்னால் ஹஜ்ஜு செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டார். இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகாம முடிஞ்சிச்சு, எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ஹஜ்ஜு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டார். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்களாம்,
நான் 40 ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேன், 40 ஹஜ்ஜினுடைய நன்மை நான் உனக்கு கொடுத்துறேன், நீ விட்டு அந்த ஏக்க பெருமூச்சினுடைய நன்மை எனக்கு தெரியான்னு கேட்டான். வாழ்க்கையில் அமல்களை விட செய்ய முடியலையேங்கிற ஆதங்கம் இருக்குது பாருங்க, அதைத்தான் அல்லாஹ் அதுக்கு பெரிய கூலி கொடுக்கிறான். பல நேரங்கள்ல சில அமல்களை செய்யணும், ராத்திரி படுக்கும் போது தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு படுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இரவு நேரங்கள் நம்ம இவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு 3 ஜுஸு ஓதியணும்னு நினைக்கிறோம். நினைப்புகள் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அப்படி ஒரு நியத்தை வைக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அது செய்ய முடியாத பொழுது அல்லாஹ் அதற்கான கூலி கொடுக்கிறான். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு கொல்லர் அவரை கனவுல பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் சொர்க்கத்தில் அஹ்மது இப்னு ஹம்பலோடு இருக்கிற மாதிரி கண்டார். சாதாரணமான ஆளு, அவ்வளோ பெரிய அந்தஸ்து, எப்படி அவர் மௌத்தாயிட்டார். அவரை கனவுல பார்க்குறாங்க, அஹ்மது இப்னு ஹம்பலோடு இருக்கிற மாதிரி. குடும்பத்தில் போய் கேட்டாங்க, அப்படி என்ன இவர் அமல் செஞ்சாருன்னு கேட்டாங்க. குடும்பத்துக்காரங்க சொன்னாங்க, அவர் 2 விஷயம்தான். சம்மட்டையால் அவர் அடிப்பார், அவர் வேலையை செஞ்சிட்டு இருப்பாரு, அதை தூக்கும் போது அல்லாஹு அக்பர் பாங்கு சத்தம் கேட்டுட்டா தூக்குன அந்த இதை அப்படி கீழே போட்டுருவார். அவர் அடுத்து அடிக்க மாட்டார், அவர் அப்படி போட்டு தொழுகைக்கு கிளம்பிடுவார். இன்னொரு அமல் என்னன்னா, ராத்திரி நேரத்திலையும் குடும்பத்துக்காக அவர் வேலை செய்வாரு. அஹ்மது இப்னு ஹம்பல் பக்கத்து வீட்டுல தொழுதுகிட்டே இருப்பாங்க, அவர் பார்ப்பாரு, எனக்கு குடும்பம் இருக்கிறது, எனவே சம்பாதிக்க வேண்டும், எனக்கும் இப்படி இல்லைன்னா நானும் அஹ்மது இப்னு ஹம்பல் மாதிரி ராத்திரி முழுக்க இபாதத்து செய்வேன்னு மனசுல நினைப்பார். அல்லாஹ் தஆலா அந்த ஏக்கத்திற்கும் நினைப்பிற்கும் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். எனவே அமல்கள்ல ரொம்ப முக்கியம், அது இதய பரிசுத்தத்தோடு செய்யப்பட வேண்டும். நிறைய செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு என் பேரு இங்க சொல்லப்படணும் சொல்றவங்களுக்கு மத்தியில 10 ரூபாயை சத்தம் இல்லாம அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டு போறாரு பாருங்க, இது அல்லாஹ்ட்ட இதுதான் பெருசு, இந்த அமல் தான் பெருசு. அல்லாஹ் ஒவ்வொரு அமல்லையும் அல்லாஹ் இதைத்தான் பார்ப்பான். வலாக்கின் அல்லாஹ் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உருவங்களையோ பொருட்களையோ வெளிப்பகட்டையோ அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான், உங்க இதயங்கள் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, முன்னொரு காலகட்டத்தில் ஒரு காட்டு வழியாக ஒரு 3 பேர் போனாங்க. திடீர்னு கடுமையான மலையில ஒரு குகைக்குள்ள போய் 3 பேரும் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. குகையினுடைய வாசல் ஒரு பெரிய பாறை மூடிக்கொண்டது. என்னத்தை சத்தம் போட்டாலும் வெளியே கேட்கல. எப்படி கேட்கும்? 3 பேர்களும் உள்ள இருந்து இருட்டுல கிடந்து மௌத்தா போயிற கண்டிஷன்ல 3 பேர்களும், இவர் யாருன்னு தெரியாது, 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, இருட்டுல மாட்டிக்கிட்டாங்க, குகை வாசல் அடைச்சிட்டு தள்ள முடியல, ஒரே ஒரு வழிதான் இருக்கிற. 3 பேரும் சொன்னாங்க, வாழ்க்கையில நம்ம நிறைய அமல்கள் செஞ்சிருக்கிறோம், ஆனால் நீங்க நம்ம 3 பேரும் யோசிப்போம், அல்லாஹ்வுக்காக இதய சுத்தியோடு நம்ம ஏதாவது ஒரு அமல் செஞ்சிருப்போம் இல்ல, இஹ்லாஸா, அப்படி ஒரே ஒரு அமலை வச்சு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் இதை உனக்காகத்தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறத வச்சு கேட்போம். அல்லாஹ் இதுல இருந்து நம்ம வெளியே கொண்டு வருவான். 3 பேரும் முடிவெடுத்து ஒவ்வொருவர்களும் ஒவ்வொருவராக சொன்னார், யா அல்லாஹ் உனக்கு தெரியும் ரப்பே, எனக்கு பெற்றோரும் உண்டு, சின்ன மக்களும் உண்டு, ஒவ்வொரு நாளும் நான் பால் கறந்து ஆட்டில் பால் கறந்து முதல்ல என் பெற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், இதுதான் என் பழக்கம். ஒரு நாள் நான் பால் கறந்து கொண்டு வரும்போது என் தாய் தூங்கிட்டாங்க, ஆனால் என் தாய் குடிச்ச பிறகுதான் மக்கள் குடிக்கணுங்கிறதுக்கான ராத்திரி முழுக்க என் தாய்க்கு பக்கத்துல அந்த பால் கிண்ணத்தோடு உட்கார்ந்துருந்தேன். இடையில முழிச்சா பசியால இருந்தா என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு. இது முழுக்க முழுக்க உனக்காக மட்டும்தான் நான் இதை செஞ்சேன், எனவே நீ எனக்கு இந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துன்னு அவர் துவா செஞ்சார். அடுத்த ஒருவர் சொன்னார், ரப்பே என்னிடத்துல தேடி வந்த உதவிக்காக வந்த ஒரு பெண்ணிடத்துல நான் தவறாக அந்த பெண்ணை கூப்பிட்ட பொழுது, நான் பணம் கொடுக்கிறேன் நீ ஆசைக்கு கட்டுப்படுன்னு சொன்னப்போ அந்த பெண்ணும் கட்டுப்பட்டா. நான் பாவத்தை செய்ய போனேன், அந்த நேரத்தில் அந்த பெண்ணு சொன்னா, உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையான்னு ஒரு வார்த்தையை அந்த நேரத்தில் கேட்டா. நினைச்சிருந்தா நான் செஞ்சிருக்க முடியும், ஆனா அந்த வார்த்தைக்காக உனக்காக நான் அந்த பாவத்திலிருந்து விலகினேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். 3வது அவர் யோசிச்சு சொன்னார், என்னிடத்துல வேலை பார்த்த ஒருவன் கூலி வாங்காம போயிட்டான், அவனுடைய கூலியை நான் வாங்கி அப்படியே வேற ஒரு வியாபாரத்துல போட்டு பெரிய மந்தை ஆயிடுச்சு, ஒரு 10 ரூபாய் கொடுக்க வேண்டிய கூலி அவன் ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப என்கிட்ட வந்து என் கூலியை கொடுன்னு கேட்டான். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இருக்கிற பெரிய சொத்தை சொன்னேன், இதுதான் ஒரு நாள் கூலின்னு சொல்லி சொன்னேன், உன் காசை இதுல போட்ட இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்டா மாறிடுச்சுன்னு சொன்னப்போ அவன் கூட கேலி செய்யறேன்னு சொன்னான். இல்லை உன் காசு அதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், நான் நினைச்சிருந்தா கொடுக்காம இருந்திருக்க முடியும், உனக்கு பயந்து நான் அதை செஞ்சேன். 3 பேர்களும் தங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுக்காக செஞ்ச இந்த 3 அமலை சொன்னாங்க. அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் சொல்ல சொல்ல அந்த குகையினுடைய வாசலுடைய அந்த
பாறையை அல்லாஹ் அப்படியே விலக்கி 3 பேர்களையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு பாடமாக சொன்னார்கள். முன்னொரு காலத்துல இப்படி நடந்துச்சுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அமல்கள் செய்கிறோம், அந்த அமல்களில் அல்லாஹ்வுக்காக அழகாக காரியாக கிராத் ஓதிக்கொண்டு ராத்திரி நேரத்துல ஒரு மகன் ஓதுகிறார் சூரத்து தாஹா. சுத்தி நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க. பாப்பா உட்கார்ந்து கேட்கிறாரு, கிராத்துல அப்படியே சொக்கி போய் பெரிய இறைநேசர் அவர் ஓதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சொன்னாரு, பாருங்க இவங்க எல்லாம் தூங்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த நசீப் இல்லைன்னு சொன்னார். பாப்பா சொன்னார், இதுவரை நீ ஓதுன, எப்போ நீ இதை நினைச்சிட்டியோ இப்போ அவங்க உன்னை விட அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க, நீ குர்ஆனை மூடிட்டு போன்ட்டாங்க, இனிமே நீ குர்ஆன் ஓத வேண்டான்ட்டாங்க. எப்போ நீ ஓதிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள விட நான் பெரிய ஆளு நீ நினைச்சிட்டியோ உன் அமலனுடைய இக்லாஸ் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அமல்கள் செய்யறது முக்கியம் அல்ல, செய்யற அமல்கள்ல நம்ம பரிசுத்த தன்மையோடு செய்கிற பொழுது அல்லாஹ் அதை பெருசா அல்லாஹ் சொர்க்கவாசியினுடைய அமலாக அல்லாஹ் கபூல் செய்யறான். வாசுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد.